ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையில் முதலில் 20% அதிகரித்து பின்பு 10% குறைத்தால் இதில் ஏற்பட்ட லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை கணக்கிடுகிறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையில் முதலில் 20% அதிகரிக்கிறாரு, பின்பு அதுல 10% குறைக்கிறாரு. சோ இதில் ஏற்பட்ட லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை கணக்கிடுகிறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 20 நெக்ஸ்ட் குறைக்கிறாரு, அப்ப மைனஸ் 10 மைனஸ் 20 இன்ட்டு 10 வகுத்தல் 100. 0க்கு 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 20 மைனஸ் இங்க மைனஸ் 10 மைனஸ் 2 மைனஸ் 12. ஸோ 20ல 12 போச்சுன்னா மீதி 8%, பிளஸ் 8. ஸோ அப்போ அவருக்கு 8% லாபம். இது மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ், அதாவது 8% நஷ்டம். ஸோ பிளஸ் வந்து 8% லாபம். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையில் முதலில் 10% அதிகப்படுத்தி பின்பு 5% குறைத்து வைக்கிறார் எனில் இதில் ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை கணக்கிடுறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம். இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.